வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேர்டு டாக்குமெண்ட்டை எக்ஸல் ஷீட்டில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்னு 2 வழிகள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேர்டு டாக்குமெண்ட்டை எக்ஸல் ஷீட்டில் கொண்டாடுறதுக்கு ஃபஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்யூம் மாதிரி வச்சுருக்கேன். இந்த நம்ம டேட்டா வந்து எக்ஸலில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைலில் போய் சேவ் அஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். இதில் பாருங்க, இப்போ வந்து வேர்டு டாக்குமெண்ட் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதில் பிளைன் டெக்ஸ்ட்னு இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, பிளைன் டெக்ஸ்ட். இதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இது நீங்கள் திரும்பவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே இடத்துல இந்த பிளைன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த பாருங்கள் இருக்குங்க பிளைன் டெக்ஸ்ட்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கு, நியூ ஒர்க் புக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டா டேப் போய்க்குங்க. போயிட்டு இந்த இருக்கு பாருங்க, ஃப்ரம் டெக்ஸ்ட் சிஎஸ்வி, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே நம்ம ஃபைல் வச்சுருக்கோமோ டவுன்லோடில் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த டவுன்லோட் பண்ணால் அந்த வருங்க ரெஸ்யூம் நியூன்னு வருதா, ஸோ நம்ம சேவ் பண்ண ஃபார்மெட்டில் இருக்கு பாருங்க, அதை இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இம்போர்ட் ஆகி பாருங்க, நம்ம வச்சிருக்க டேட்டா அந்த ரெஸ்யூம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுங்களா? இந்த மாதிரியா 2 வழிகளை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று லோடுன்னு இருக்கு, இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை சூஸ் பண்ணுறேன். பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் வந்துருச்சு உங்களுக்கு. இதை நம்ம என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ சேவ் பண்ணிக்கிடுவோம். ப்ராப்பராக உங்களுக்கு பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வச்சிருந்த அந்த ரெஸ்யூம் என்னென்ன அங்கே இருந்துச்சோ அந்த டேட்டாக்கள்லாம் அப்படியே உங்களுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எப்படி நீங்கள் ஆல்ட் பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க அந்த டேட்டாவை, வேர்ட் டேட்டாவை நம்ம எக்ஸலில் கொண்டாடுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப் போய்க்குங்க. இன்சர்ட் டேப் பண்ண உடனே அதில் டெக்ஸ்ட்னு வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் அப்ஜெக்ட்னு வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே வருங்க, கிரியேட் ஃப்ரம் த ஃபைல்னு வரும். இதை பண்ணிட்டு இது ப்ரௌசர் போய் நீங்கள் திரும்பவும் பழையபடி டவுன்லோடு போய்க்குங்க. டவுன்லோடு போயிட்டு அந்த ரெஸ்யூம் நியூங்கிறத இன்சர்ட் கொடுத்துக்குங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஐக்கான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஐக்கானாக செட் பண்ணுறது. இதை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரியா, இல்லை லிங்க்கு ஃபைலும் அதே மாதிரி தான். அதனால் இது ரெண்டுலேயும் நீங்கள் டிக்கு கொடுக்காம ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னாவே ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ள ரிப்பனில் உள்ள டூல்ஸ்லாம் மாறி வேர்டுக்கு மாறிடும். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன். மேலே உள்ள டூல்ஸ் எல்லாம் மாறி உங்களுக்கு ஸ்க்ரீன் வித்தியாசம் தெரியுங்களா? ஸோ இப்போ வேர்டுக்கு மாறிடுச்சு. திரும்ப நீங்கள் வெளியில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலுக்கு வந்துடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.